ஐயா மக்களே, பாருங்க தமிழ்நாடு மக்களே, அதாவது பெண்களை பற்றி பெண்களும் தெரியும். ஆனால் பெண்களை காப்பாற்ற பெண்களை தான் முடியும். அது சமயம் நான் பெண்களுக்கு தான் சப்போர்ட்டு. ஓகேவா? ஆகையால் இந்த வைஷ்ணவி இருக்கால, வைஷ்ணவி அவளை வந்து இந்த கோயம்புத்தூரில் கொண்டு இந்த 4 பேர் வந்து ரேப் பண்ணாங்கள்ல, அதை போல கொண்டு விட்டுருக்கணும் வைஷ்ணவியை. அப்போ தெரியும் விஜய் யாருன்னு. வைஷ்ணவி இருக்கால, வைஷ்ணவி அவளை கொண்டு விட்டுருக்கணுங்க. ரேப் பண்ணுங்கடா நிற்பாவா, 4 பேர் ஏறி மிதிப்பானுவோ, ஆனால் கொண்டு கிழிச்சிடுவானுவோ, ஆனால் கீழே பெண்ணுறுப்பை கிழிச்சிருப்பானுவோ. அவள் வைஷ்ணவி கொண்டு இறக்கியிருக்கணும். அதான் வைஷ்ணவிக்கு தெரியல, பெண்களை பற்றி அவளுக்கு தெரிய மாட்டேங்குது. திமுகவாக வந்துட்டு அந்த திமுக கட்சிக்காக பேசுதா யார் வைஷ்ணவி. ஆனால் மக்களை, தமிழ்நாடு மக்களை பார்த்துக்கிடுங்க, விஜய் தம்பி வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் வைஷ்ணவி வந்துட்டு விஜய் தம்பி பற்றி ரொம்ப தப்பு தப்பாக பேசுகிறாங்க. ஆனால் அது எனக்கு இப்போ பிடிக்க மாட்டேங்குது. ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது எனக்கு. முடியல என்னால். இந்த வைஷ்ணவியை கொண்டு போய் கோயம்புத்தூரில் அந்த 4 பேர் கல்பிச்சாங்களா, அதுக்கப்புறம் பொள்ளாச்சியில் கொண்டு விடணும் அவளை. யாரை? வைஷ்ணவியை. ஒரு 10 பேர் ஏறி மெய்வாகணும். அப்போ தெரியும் வைஷ்ணவி அவளோட பொண்ணுறுப்பை. இப்போ பேசுகிற அவள் பொண்ணே கிடையாது, ஆம்பளை. யார்? வைஷ்ணவி. ஆகையால் தம்பி, அதாவது நான் அதை சொல்ல விரும்பலை, ஆனால் அவ்வளோ கடுப்பாக இருக்குது. எவ்வளோ என்ன பேசுகிறா? பணம் 2 கோடி வாங்கிட்டானாக்கா, எதுக்கச்சிட்டு இன்னொருத்தர் 2 கோடி வாங்கிட்டாக்கா இவ்வளோ பேசலாமா? நான் கேட்கேன். ஒரு அளவு இல்லை. சரி, அது விடு, நமக்கு தேவையில்லை. ஆகலை பாப்பா மார்களை, தங்கச்சி மார்களை, அம்மா மார்களை, அம்மா மார்களை, ஆச்சி மார்களை. ஆச்சின்னா அவ்வா ஆச்சி என்ன சொல்ல வரையோ. ஆகையால் பார்த்துக்கிடுங்க, விஜய் தம்பி வந்தால் நல்லாயிருக்கும். ஏன் தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய் தம்பியை. ஆனால் இது வந்து ஒரு தப்பு நடந்துட்டு கரூரில். அது வந்து தெய்வம் இருக்குது, சிவன் இருக்கான், பெருமாள் இருக்கார், ஹரிஷூன் இருக்கான். பார்த்து அள்ளி கொண்டு வந்துடுவாங்க. ஆகையால் கொஞ்சம் லேட்டாகும் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆகையால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆகையால் என்ன தெரியுமா, விஜய் தம்பி நம்ம கொண்டு வரணும். எதுமா 3வது கட்சி வரணும். அப்போ தான் தமிழ்நாடு முன்னேறும். இதான் உண்மை. ஆகையால் எனக்கு என்னமோ அதுதான் தோணுது. நான் போனதாக திமுக ஓட்டு போட்டேன். ஓகேவா? சரி விடுங்க. இப்போ அடுத்தது விஜய்க்கு தான் ஓட்டு போட போகிறேன், கன்ஃபார்மாக போகிறேன். ஆனால் நான் இவரோ இருக்கணும், இவரோ இல்லையோ அதுவும் இல்லை. ஆனால் இவரோ இருந்தாக்கா நான் வந்து விஜய் தம்பிக்கு ஓட்டு போட்டுருவேன். ஆகையால் எனக்கு தெரிஞ்ச பசங்களையும் எல்லாத்தையும் நான் கொண்டு ஓட்டு போட வைப்பேன். அதான் என்னோடய கான்செப்ட்டு. ஆனால் எனக்கு என்ன தெரியுமா, நல்லாட்சி வரணும், பெண்கள் வாழணும். பெண்களுக்கு ஒரு தொந்தரவு வரக்கூடாது. என்னை பெற்றது அம்மா, அது பெண்ணு. என் கூட பிறந்தது தங்கச்சி, அது பெண்ணு. ஆகையால் பொண்ணுங்களை பாதுகாத்துக்கு வருது, அது விஜய் தம்பியால் முடியும். ஆனால் ஆகையால் எனக்கு வந்துட்டு பெண்களை காப்பாற்றுறது தான் என்னோடய கான்செப்ட்டு. ஆமலை குடிக்காரன் அவன் எங்கேயா குடிச்சு போய் கிடப்பான், அது நமக்கு தேவையில்லை. ஆனால் அவன் வேட்டி இல்லாமல் ஜட்டியோட கிடப்பான், அது வேறு மேட்டில் இல்லை. ஆனால் பெண்கள் வந்து வாழணும். பெண்கள் வீட்டுக்கு கண்கள். அதான் உண்மை. பெண்கள் தான் வீட்டுக்கு கண்கள். புரியுதா உங்களுக்கு? இன்னொரு முறை சொல்லவா? பெண்கள் வீட்டுக்கு கண்கள், இதுதான் உண்மை. ஆகையால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு விஜய் தம்பியோட கான்செப்ட்டு. இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே சமயம் விஜய் தம்பி வந்து எனக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சாகிறதுக்குள்ளே விஜய் தம்பி வரணும். அதான் எனக்கு என்ன 65 வயசு தான் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஆனால் நான் வந்து நல்லா தான் ஏதாவது சமைச்சு சாப்பிட்டுருக்கேன். நான் வந்து கொழுப்பு சத்தெல்லாம் இல்லை. எனக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கில் வராத அளவுக்கு நான் பாட்டுக்கு ஏதோ கொழுப்பு இல்லாமல் சாப்பிட்டுட்ருக்கேன். அதாவது கொலஸ்ட்ரால் இல்லாத சாப்பாடு சாப்பிட்டுட்ருக்கேன். ஹார்ட் அட்டாக் வராது எனக்கு. ஓகேவா? நான் இது வரைக்கும் மாத்திரை சாப்பிட்டது கிடையாது, மருந்து சாப்பிட்டது கிடையாது, ஊசி போட்டது கிடையாது. அதுதான் நான். ஓகேவா? என் பேர் ஜெயராம் ரமேஷ். எனக்கு இன்னொரு பேர் இருக்குது, ரமேஷ் குமார்னு. ஆமாம். ஆகையால் நான் நல்லவனா கெட்டவனா எனக்கு தெரியாது, ஏதோ பேசுகிறேன். நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், இதுதான் எனக்கு தெரியும். நல்லவனா கெட்ட எனக்கே தெரியாது, உண்மை அதுதான். ஓகேவா? பாய். அதாவது நல்லவனை வாழ வைக்கணும்.
கெட்டவனை கொஞ்சம் வந்து உதவி பண்ணணும், ஆனால் சாவடிக்க கூடாது. கெட்டவன் இருக்கான்ல அவனையும் வாழ வைக்கணும். அதான் எனக்கு கான்செப்ட். எம்ஜிஆர் அப்படி தான் பண்ணார். ஆமாம், எம்ஜிஆர் என்ன பண்ணது தெரியுமா? எனக்கு கொடுக்குற அவர் எதிர்கட்சி கலைஞருக்கு அது உங்களுக்கு கொடுத்து விடு, போட்டு விடு அப்படின்னாரு. அதாவது நம்மளும் வாழணும், எதிரியும் வாழ வைக்கணும். அதுதான் நம்மளை என்னோடய கான்செப்ட். அதுதான் என்னவா நான் என்ன வாழ்ந்துப்பேன், ஆனால் எனக்கு எதிரியாக இருக்கானா அவனையும் வாழ வைக்கணும். அவன் என்னை சாவடிக்கணும் நான் பார்த்துப்பேன். அது என்னோடய கான்செப்ட்டு. ஆனால் நம்ம நல்லா இருக்கணும், மனசை நல்லா இருக்கணும், ஒரு உயிர் போகக்கூடாது. இனிமேல் விஜய் கட்சியில் வந்துட்டு யாரும் வந்து மீட்டிங்கில் வந்து உயிர் போகக்கூடாது, ஒரு உயிர் போகக்கூடாது. அதுதான் என்ன கான்செப்ட்டு. விஜய் வாழணும், விஜய் நல்லா இருக்கணும், விஜய் வரணும். என்னோடய கான்செப்ட் அதே தான். பாய்.